கிளிசராலில் வேதி வினைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த தலைப்பு. இதில் நைட்ரோ ஏற்றம். நைட்ரோ ஏற்றம் அப்படிங்கிறது நைட்ரேட்டிங் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடர் சல்ஃபூரிக் ஆசிட்டும், இந்த அடர் சல்ஃபூரிக் ஆசிட்டும் அடர் நைட்ரிக் ஆசிட்டும், அது கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட்டும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணாலே எப்பயுமே நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு எலக்ட்ரோஃபில் கிடைக்கும். அந்த எலக்ட்ரோஃபில் என்ன எலக்ட்ரோஃபில் அப்படின்னா இந்த நைட்ரோனியம் அயான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு எலக்ட்ரோஃபில் கிடைக்கும். இந்த எலக்ட்ரோஃபில் அதாவது எலக்ட்ரான் கவர் காரணி அப்படின்னு தமிழில் சொல்லப்படும். இந்த எலக்ட்ரான் கவர் காரணி எந்தெந்த இடத்துலலாம் ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா இந்த ஹைட்ரஜன், இந்த 3 ஹைட்ரஜனையுமே இது வெளியே எடுத்துட்டு அந்த 3 ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த நைட்ரோனியம் அயான் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்குபை பண்ணிக்கிறது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நைட்ரோ ஏற்றத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வினை. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த 3 ஹைட்ரஜனும் இந்த 3 OH கூட சேர்ந்து நமக்கு எதை வெளியேற்றிடும் அப்படின்னா ஒரு 3 நீர் மூலக்கூறை வெளியேற்றுறது. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டோடு தான் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டினும் கூட இந்த டிஎன்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு 1 மார்க்கும் கூட அடிக்கடி கேட்கக்கூடியது. இப்போ அவங்க கொடுத்துருக்க நேம் வந்து எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நம்பர் 1ன்னு கொடுங்க, இது வந்து 2, இது 3. அப்போ இதோடைய பேர் என்ன எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்பரிங் 1, 2, 3 ட்ரை நைட்ராக்சி. இது ஏன் இந்த நைட்ராக்சி அப்படின்னு சொல்கிறாங்க, இது எல்லாமே நைட்ரோ குரூப், இதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்சிஜன் இருக்கிறதுனால நைட்ராக்சி. நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3ங்கிறதுனால இது புரோப்பேன் அப்படின்ற பேரில் இது சொல்லப்படுது. அப்போ 1, 2, 3 ட்ரை நைட்ராக்சி புரோப்பேன். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்த ட்ரை நைட்ரோ கிளிசரின், அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த டிஎன்ஜி அப்படிங்கிறது. மிக முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். அடுத்த வினையானது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீர் நீக்கும் வினை. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு வினை. இந்த வினை அடிக்கடி கேட்கக்கூடிய வினையும் கூட. இப்போ கிளிசராலை அடர் சல்ஃபூரிக் ஆசிட் அல்லது பொட்டாசியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட் இது போன்ற ஒரு வினை காரணிகளை பயன்படுத்தி, நீர் நீக்கும் வினை காரணிகளை பயன்படுத்தி நம்ம ஒரு கிளிசராலிருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீர் மூலக்கூறை வந்து நீக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த நீக்குவதன் மூலமாக நமக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா இந்த அக்ரோலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலக்கூறு நமக்கு கிடைக்குது. இதுதான் வந்து இந்த அக்ரோலின் மூலக்கூறு. இது எப்படி வெளியேறிருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த கிளிசரால் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலக்கூறு. இப்போ இந்த கிளிசரால் மூலக்கூறுலேருந்து இந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும், இந்த கார்பன்லேருந்து ஒரு ஹைட்ரஜனும், இந்த கார்பன்லேருந்து ஒரு OHும் வெளியில் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும், இப்போ இந்த புக் பிரகாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கிறது பிரகாரம் இந்த OH இல்லை, இங்கேருந்து வந்து ஒரு OHும் இங்கேருந்து ஒரு H. அப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீர் மூலக்கூறு வந்து வெளியில் போயிடும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு OHும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு Hும் இது 2 சேர்ந்துச்சு அப்படி இந்த 2 சேர்ந்துருச்சு அப்படின்னா இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நீர் மூலக்கூறு வெளியில் போகிறோம். அப்போ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நீர் மூலக்கூறு, இது ஒரு நீர் மூலக்கூறு. அப்போ 2 நீர் மூலக்கூறு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போயிடும். வெளியில் போன உடனே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் வந்து என்னவா கிடைக்குது அப்படின்னா ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஈனால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்டு தான் நமக்கு கிடைக்குது. இது எப்படி இந்த ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இப்போ அடுத்தடுத்த கார்பனில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம் வெளியில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாண்டு வந்து நமக்கு க்ரியேட் ஆயிரும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்போ இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கு இடையில எக்ஸ்ட்ரா ஒரு பாண்டு க்ரியேட் ஆயிடுச்சு. அதே போல் இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு OH இங்கே இருக்கக்கூடிய ஒரு Hும் வெளியில் போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கார்பனுக்கு இடையில இந்த கார்பனுக்கு இடையில வந்து என்ன உருவாயிரும் அப்படின்னா ஒரு டபுள் பாண்டு வந்து உருவாயிரும். அப்போ இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த CH2 இங்கே இருக்கக்கூடிய கார்பன் அதே போல் கீழே டபுள் பாண்ட், இங்கே இருக்கக்கூடிய CH, இந்த H தான் இங்கே மிடில் எழுதியிருக்கிறாங்க, CH அண்ட் OH. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஈனல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அன்ஸ்டேபிள்
காம்பவுண்டாக கிடைக்குது. இப்போ இந்த அன்ஸ்டேபிள் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரீஅரேஞ்ச்மெண்ட், அதாவது ஷிஃப்டாக மாறி உருமாற்றம் அடைஞ்சிட்டு என்னவா மாறுறது அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் ஷிஃப்ட் ஆகி எங்கே போயிடும் அப்படின்னா இந்த கார்பனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஷிஃப்ட் ஆயிடும். அப்போ ஷிஃப்ட் ஆகும்போது தான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த அக்ரோலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலக்கூறு நமக்கு கிடைக்குது. இது வந்து மிக முக்கியமான அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின். அதனால் மிக முக்கியமான ஒரு கொஷின், நல்லபடியாக படிச்சுக்கோங்க. இந்த கொஷினை வந்து நீர்நீக்கும் வினைன்னு கேட்கலாம், கிளிசராலினுடைய நீர்நீக்கும் வினைன்னு கேட்கலாம், அல்லது அக்ரோலினை எவ்வாறு தயாரிப்பாய் அப்படின்னு கேட்கலாம். இப்போ இதற்கான ஒரு ஐயூபிஎஸ்சி நேம் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஐயூபிஎஸ்சி நேம் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்பரிங் பண்ணுங்க. இதுக்கு வந்து நம்பரிங் பண்ணீங்க அப்படின்னா இந்த கார்பனுக்கு 1 கொடுப்பீங்க, இந்த கார்பனுக்கு 2, இந்த கார்பனுக்கு 3. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாண்டும் இருக்குது, ஒரு ஆல்டிஹைடுன்னு சொல்லக்கூடிய ஒரு வினை செயல் தொகுதியும் இருக்குது. அப்போ இந்த வினை செயல் தொகுதி இருக்கக்கூடிய ஆல்டிஹைடுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறனால கார்பன் 1 கொடுத்துருக்கோம். இது 2, இது வந்து 3. அப்போ வந்து 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரொப், 2வது பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால 2 ஈன், அந்த ஈனில் வரக்கூடிய ஈ ரிமூவ் பண்ணிவிட்டு இது ஆல்டிஹைடாக இருக்கிறதுனால இதோடைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஈனல். அப்போ ப்ரொப் 2 ஈனல். இதனுடைய இன்னொரு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அக்ரோலின். மிக முக்கியமான ஒரு கொஷின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷினும் கூட. இதற்கடுத்து இந்த கிளிசரால் எப்படி ஆக்சிஜனேற்றம் அடைகிறது. இப்போ முன்னாடி நம்ம பார்த்த எத்திலின் கிளைக்காலுக்கு நம்ம பார்த்தோம், அது எப்படி ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்ட்டு. அதே போல் இந்த கிளிசரால் வந்து எப்படி ஆக்சிடைஸ் ஆகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில்டான ஒரு தியரி கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஆக்சிஜனேற்றத்திற்கு பயன்படுத்தப்படும் ஆக்சிஜனேற்றியை பொறுத்து இந்த கிளிசரால் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா வெவ்வேறு ஆக்சிஜனேற்ற விளைபொருள்களை வந்து அது தருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீர்த்த நைட்ரிக் அமிலத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கிளிசரிக் அமிலம் ஃபார்ம் ஆகும் மற்றும் டார்டோனிக் அமிலம் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டுருக்காங்க. இப்போ இதுக்கு கீழே வந்து இந்த ரியாக்ஷன்ஸ் இருக்குது, நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு தியரி மட்டும் பார்த்துக்கலாம். அடுத்தது 2வது பாயிண்டில் நீர்த்த நைட்ரிக் அமிலத்துக்கு பதிலாக அடர் நைட்ரிக் அமிலத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதை ஆக்சிஜனேற்றம் செய்யும்போது முக்கியமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கிளிசரிக் அமிலம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ இதே வந்து பிஸ்மத் நைட்ரேட் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஆக்சிஜனேற்றத்துக்கு பயன்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறாங்கன்னா இந்த மீசோ ஆக்சாலிக் அமிலம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது புரோமின் வாட்டர், Br2 அண்டு H2O, புரோமின் வாட்டர் அல்லது சோடியம் ஆக்சி போரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சோடியம் NaOBr அப்படின்றதையும், அல்லது பென்டான் விளைபொருள். இந்த பென்டான் விளைபொருளுங்கிறது மிக முக்கியமானது, ஒரு 1 மார்க் கொஷினும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷினும் கூட இது. ஆகியவற்றுள் ஒன்றை ஆக்சிஜனேற்றியாக பயன்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கிளிசரால்டிஹைட் மற்றும் டைஹைட்ராக்சி அசிட்டோன் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஆகிய விளைபொருளுடைய கலவை வந்து இது உருவாக்குறது. இந்த கலவையின் பேர், இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிளிசரோஸ். இது ஒரு முக்கியமான ஒரு 1 மார்க் கொஷின் கேட்கலாம். அடுத்தது பெர் அயோடிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய HiO4 அல்லது LTA அப்படின்னு சொல்லக்கூடிய லெட் டெட்ரா அசிட்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதனுடன் ஆக்சிஜனேற்றம் செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்கலாம் அப்படின்னா ஃபார்மால்டிஹைடு கிடைக்கலாம் மற்றும் ஃபார்மிக் ஆசிட்டும் வந்து இது என்ன பண்ணலாம் அப்படின்னா உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது அமிலம் கலந்த ஆசிட்டோட வந்து பார்த்திங்கன்னா அமிலம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை பயன்படுத்தி ஆக்சிஜனேற்றம் அடைய செய்யும் போது கிளிசரால் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா ஆக்சாலிக் அமிலத்தை வந்து தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதற்கான வினைகளை நம்ம பார்க்கலாம். இப்போ கீழே அந்த கொடுத்துருக்க இந்த வினைகளை பார்ப்போம். இந்த வினைகளை பார்க்கும்போது நமக்கு அது என்னங்கிறத தெளிவாகவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கிளிசரால் எடுத்துக்கிட்டோம்.
அதுக்கு முன்னாடி இந்த கிளிசராலில் வந்து எத்தனை ஓர்ணை ஆள்கள் இருக்குது, ஈர்ணை ஆள்கள் இருக்குங்கிறத வந்து நம்ம கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆக்சிஜனேற்ற வினையை வந்து நம்ம முழுவதும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ இதில் 3 OH இருக்குது, 3 வினைசெயல் தொகுதி இருக்குது. இந்த 3 வினைசெயல் தொகுதியை பார்த்துக்கிட்டு நீங்கள் இதில் எது ஓர்ணைய, ஈர்ணைய, மூவிணைய, சாரி இதில் மூவிணைய வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓரிணைய, ஈரிணைய ஆள்கள் இருக்கிறதுக்கான என்னென்ன எது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த OH வந்து மெயினாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கார்பனோட இணையக்கூடிய கார்பன் இந்த கார்பன். அப்போ இது என்ன ஆள்கள்? ஒரு ஓரிணைய ஆள்கள். அதே போல் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய இந்த OH நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த OH இணையக்கூடிய கார்பன் இந்த கார்பன். இப்போ இந்த கார்பனோட நேரடியாக இணையக்கூடிய கார்பன் இந்த ஒரு கார்பன் தான். அப்போ இதுவும் என்னதான் அப்படின்னா இதுவும் ஒரு ஓரிணைய ஆள்கள் தான். மிடில் இருக்கக்கூடிய இந்த OH நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த OHல இணையக்கூடிய கார்பனோட மேலேயும் ஒரு கார்பன் இணைஞ்சிருக்கு, கீழேயும் ஒரு கார்பன் இணைஞ்சிருக்கு. அப்போ இது என்ன டைப் ஆல்கால்? இது வந்து ஒரு ஈரிணைய ஆல்கால். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த வினையை முழுவதும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால் இதை தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. திரும்பவும் சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய இந்த OH நீங்கள் மெயினாக எடுத்துட்டிங்கன்னா இந்த OH இணையக்கூடிய கார்பன் இந்த கார்பனில் இணையக்கூடிய ஒரே ஒரு கார்பன் இந்த கார்பன் தான். அதாவது இந்த கார்பனுக்கு அடுத்து எத்தனை கார்பனும் இருந்துட்டு போகலாம், அது நமக்கு பிரச்சனை கிடையாது. பட் இந்த கார்பன் நேரடியாக இணைக்கப்பட்ட கார்பன் ஒரே ஒரு கார்பன் தான். அப்படிங்கும்போது இந்த கார்பன் ஓர்ணைய கார்பன் சொல்லுவோம். இப்போ அந்த ஓர்ணைய கார்பனில் இணையக்கூடிய இந்த OH இப்போ ஓர்ணைய ஆல்கால், பிரைமரி ஆல்கால் சொல்லுவோம். அதே போல தான் இந்த ஒரு OH இதுவும் ஒரு பிரைமரி ஆல்கால் தான். அப்போ இந்த மிடில் இருக்கக்கூடிய இந்த OH நீங்கள் மெயினாக வச்சுட்டு பார்க்கும்போது தான் இந்த கார்பனில் 2 கார்பன் இணைகிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈர்ணை ஆல்கால்னு சொல்லக்கூடிய ஒரு செகண்டரி ஆல்கால். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம் என்ன அப்படின்னா ஒரு ஓர்ணை ஆல்காலை ஆக்சிஜனேற்றம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆல்டிஹைடு கிடைக்கும். அதே ஆல்டிஹைடை ஆக்சிஜனேற்றம் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஆசிட்டா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதே போல் ஈர்ணைய ஆல்காலை வந்து நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா, ஆக்சிஜனேற்றம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கீட்டோன் தான் கிடைக்கும். அப்போ இதை நீங்கள் வந்து மறந்துடக்கூடாது. ஓர்ணைய ஆல்காலை ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா ஆல்டிஹைடு கிடைக்கும், ஈர்ணைய ஆல்காலை ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா கீட்டோன் கிடைக்கும். அப்போ இதை நீங்கள் வந்து மறக்காமல் இருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த வினையை முழுவதும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ ஃபஸ்ட்டு ஆக்சிஜனேற்றம் பண்ணுறாங்க. இந்த ஆக்சிஜனேற்றம் பண்ணுறதுல மேலே இருக்கக்கூடிய இந்த ஓர்ணைய ஆல்கால் மட்டும் நமக்கு எதாக மாறிடுது அப்படின்னா ஒரு ஆல்டிஹைடாக நமக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த ஆல்டிஹைடு வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும் ஒரு நீர் மூலக்கூறாக வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு நீர் மூலக்கூறாக வெளியில் போன உடனே நமக்கு இது எதாக மாறிடும் அப்படின்னா கிளிசரால்டிஹைடாக வந்து இது மாறிடுது. அப்போ அந்த கிளிசரால்டிஹைடுக்கு நம்ம ஐயூபிசி நேம் சொல்கிறீங்க அப்படின்னா இதுக்கு நம்பர் 1 பண்ணுவீங்க, இது வந்து 2, இது வந்து 3. அப்போ 2,3 டைஹைட்ராக்சி. என்ன காரணம்? இங்கே ஒரு OH இருக்குது, இங்கே ஒரு OH இருக்குது. ஸோ அதில் டைஹைட்ராக்சி. நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வந்து 3ங்கிறதுனால ப்ரொப்பனல் அப்படின்ற பேரில் வருது. ஏன்னா 3 கார்பன் இது ஆல்டிஹைடாக இருக்கிறதுனால ப்ரொப்பனல். அப்போ 2,3 டைஹைட்ராக்சி ப்ரொப்பனல் தான் இதனுடைய ஐயூபிசி நேம். அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் ஆக்சிடைஸ் பண்ணுறோம். எது மட்டும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த CHO மட்டும் ஆக்சிடைஸ் ஆகுது. நம்ம இப்போ தான் படித்தோம், என்ன அப்படின்னா ஒரு பிரைமரி ஆல்காலை ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா ஆல்டிஹைடாக மாறும், அதே ஆல்டிஹைடை ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா ஆசிட்டாக மாறிடும் அப்படின்னா. அப்போ இந்த CHOங்கிறத ஆக்சிடைஸ் பண்ணிங்க அப்படின்னா இது எதாக மாறிடுது? ஒரு ஆசிட்டாக மாறிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா கிளிசரிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமிலம் நமக்கு கிடைக்குது. இப்போ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஐயூபிசி நேம் கொடுத்துருக்காங்க. அந்த ஐயூபிசி நேம் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இதுக்கு நம்பரிங் பண்ணும்போது இந்த ஆசிட்டாக இருக்கனால இதுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும், இது செகண்டு, இது தேர்டு. அப்போ வந்து 2,3 இதுலேயும் OH இருக்கிறதுனால 2,3 டைஹைட்ராக்சி 3 கார்பன்றதுனால ப்ரொப் அப்படின்னு சொல்லுவோம். மேலே ஆசிட் இருக்கிறதுனால ஆயிக் ஆசிட். ஸோ 2,3 டைஹைட்ராக்சி ப்ரொப்பனாயிக் அமிலம் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஐயூபிசி நேம். இதை நீங்கள் திரும்பவும் ஆக்சிடைஸ் பண்ணுறீங்க. அப்போ ஆக்சிடைஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த ஓர்ணைய ஆல்காலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான வலிமையான ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு எதாக மாறிடும் அப்படின்னா டோட்டலாகவே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிட்டாக ஃபார்ம் ஆகிடும்.
இதுக்கு மிடில் ஒரு ஸ்டெப் எழுதி தான் இருக்கணும். பட் அவங்க வந்து ஒரு வலிமையான ஒரு ஆக்சிஜனேட்டரை பயன்படுத்துறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது டைரெக்டாவே நமக்கு எதா மாறிடும் அப்படின்னா, ஒரு அமிலமா வந்து மாறிடுது. இப்ப இந்த அமிலமா மாறும்போது, இதுக்கான பேரு தான் வந்து டார்டோனிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமிலமா கிடைக்குது. இப்ப இதுக்கு நீங்க நம்பரிங் பண்றீங்க அப்படின்னா, இதுக்கு நம்பர் 1ன்னு குடுப்பீங்க. இது வந்து 2, இது வந்து 3. அப்ப 1வது பொசிஷன்லயும் 3வது பொசிஷன்லயும் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இருக்கு. 2வது பொசிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்டிஹைடுன்னு சொல்லக்கூடிய ஒரு வினைச்செயல் தூவி இருக்கு. அப்ப இதோடைய பேர் என்ன சொல்றாங்க? 2 ஹைட்ராக்சி. 2வது பொசிஷன்ல OH இருக்கனால 2 ஹைட்ராக்சி. 3 கார்பன் இருக்கிறதுனால புரோப்பன். 1,3 ரெண்டுமே வந்து ஆசிடா இருக்கனால 1,3 டை ஆயிக் அமிலம். இதுதான் இதனுடைய ஐயுபிசி நேம். ரைட். இப்போ இந்த ஒரு பார்ட்டை நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த பார்ட் பார்க்கலாம். இப்போ இந்த பார்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இது ஆக்சிடைஸ் பண்ணும்போது, இப்போ மிடில் இருக்கக்கூடிய இந்த செகண்டரி ஆல்கஹால் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெளியில் போயிடுச்சு அப்படின்னா, இந்த ஹைட்ரஜனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெளியில் போகும்போது இது ஒரு நீர் மூலக்கூறாக வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து இந்த செகண்டரி ஆல்கஹாலை வந்து நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணும்போது, இந்த கார்பன் வந்து என்னவா மாறும் அப்படின்னா, ஒரு கீட்டோன் ஃபார்மேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுது. அப்போ இதனுடைய பேர் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, டைஹைட்ராக்சி அசிட்டோன். டைஹைட்ராக்சி அசிட்டோன். இதை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து நீங்கள் ஒரு அசிட்டோன் அப்படின்னா வந்து எப்படி இருக்கும்? CH3 CO CH3 அப்படிங்கிறதான் அசிட்டோனுடைய ஃபார்முலா. இப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு OHும், இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு OH இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, டைஹைட்ராக்சி. 2 இடத்துல ஒரு OH இருக்குது. ஸோ டைஹைட்ராக்சி அசிட்டோன் அப்படிங்கிறதான் இதனுடைய பேராக சொல்லப்படுது. இப்போ இந்த காம்பவுண்டுக்கு ஐயுபிசி நேம் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு நம்பரிங் பண்ணுங்கள். இதுக்கு வந்து 1ன்னு கொடுப்போம். இது வந்து 2, இது வந்து 3. அப்போ 1,3 1வது பொசிஷன்லையும் OH இருக்குது, 3வது பொசிஷன்லையும் OH இருக்கிறதுனால 1,3 டைஹைட்ராக்சி புரோப்பன். 3 கார்பன் இருக்கனால புரோப்பன். 2வது பொசிஷனில் வந்து கீட்டோனாக இருக்கிறனால 2 ஓன். இதுதான் இதனுடைய ஐயுபிசி நேமாக சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு இதை வந்து திரும்பவும் ஆக்சிடைஸ் பண்ணுறாங்க. ஒரு வலிமையான ஒரு ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா, இந்த ஒரு பிரைமரி ஆல்கஹாலாக இருக்கக்கூடிய இந்த ஆல்கஹால் ஃபஸ்ட்டு ஆல்டிஹைடாக மாறிட்டு திரும்ப எதாக மாறிடும்? ஆசிட்டாக மாறிடும். இப்போ அதே போல் கீழே இருக்கக்கூடிய இதுவும் ஒரு பிரைமரி ஆல்கஹால் தான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆல்டிஹைடாக மாறிட்டு திரும்ப எதாக மாறலாம்? ஆசிட்டாக மாறிடும். அப்படி மாறும்போது கிடைக்கக்கூடிய இந்த காம்பவுண்டுடைய பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மீசோ ஆக்சாலிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேர் வந்து இந்த காம்பவுண்டுக்கான ஒரு முக்கியமான ஒரு பேர், மீசோ ஆக்சாலிக் அமிலம். இப்போ இதுக்கு நீங்கள் நம்பரிங் பண்ணுறீங்க அப்படின்னா, இதுக்கு 1ன்னு கொடுப்பீங்க. இது வந்து 2, இது 3. அப்போ 2 ஆக்சோ. என்ன காரணம்? இந்த 2வது பொசிஷனில் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் இருக்கிறதுனால 2 ஆக்சோ புரோப்பன். 3 கார்பன் இருக்கிறதுனால புரோப்பன். 1,3 டை ஆயிக் அமிலம். இதுதான் இதனுடைய ஐயுபிசி நேம் வரும். இப்போ இதே காம்பவுண்டை நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா? இது அப்படின்னா டார்டோனிக் அமிலம்னு சொல்லக்கூடியது. இந்த டார்டோனிக் அமிலத்தையும் நீங்கள் வந்து ஆக்சிடைஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு ஆக்சிஜனேட்டரியை பயன்படுத்துனீங்க அப்படின்னா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிடில் இருக்கக்கூடிய செகண்டரி ஆல்கஹால் இருக்கக்கூடிய இந்த ஆல்கஹாலும் எதாக மாறிடும் அப்படின்னா, ஒரு கீட்டோனாக மாறிடும். அதுதான் வந்து கீழே இந்த ஒரு ரியாக்ஷனை இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்கக்கூடிய வெளிப்பாடும் அதுதான். இப்போ திரும்ப இந்த மீசோ ஆக்சாலிக் அமிலத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திரும்ப ஆக்சிடைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இது எதா மாறிடும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு COO குரூப் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடாக வெளியில் போயிட்டு நமக்கு இது எதா ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னா, இது வந்து ஒரு ஆக்சாலிக் ஆசிட்டாக ஃபார்ம் ஆயிரும். இந்த COOங்கிறது கார்பன் டை ஆக்சைடாக வெளியில் போயிடும். இந்த CO இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. இதை ஆக்சிடைஸ் பண்ணுறதுனால இன்னொரு ஆக்சிஜனும் இது கூட இன்க்ளூட் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னா, ஒரு ஆக்சாலிக் அமிலத்தை வந்து இது ஃபார்ம் பண்ணிடுது அப்படிங்கிறாங்க. அப்போ இதுக்கு ஐயுபிசி நேம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு 1 கொடுங்க, இது 2ன்னு கொடுங்க. அப்போ எத்தன் காரணம் வந்து 2 கார்பன் எத்தன் 1,2 டை ஆயிக் அமிலம். இதுதான் இதனுடைய ஐயுபிசி நேம். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது.